இப்போ ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து ஒருத்தன் செத்து கிடக்குறான். ஓகேவா, மர்டர் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு கத்திரிக்கோல் இருக்குது, சிசர் இருக்குது. பட் ஆனால் அவன் மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் வந்து அவனோட மேலே வந்து எந்த காயமும் இல்லை. ஆனால் செத்துருக்கான் அவன். தூக்க மாத்திரை போட்டிருக்கான். என்னது? தூக்க மாத்திரை போட்டிருக்கானே. மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன, தற்கொலை கிடையாது. இந்த கத்திரிக்கோளால அவனே வலிக்கு விழுந்திருக்கலாம். கத்திரிக்கோல் சிசர் பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கா? சிஸ்டர் பேக் சைடு வச்சு மண்டையில அடிச்சிருக்கலாமோ? ஒரு காயம் இல்ல. சைடு வச்சு கொடுத்தாங்களா? பில்லோ வச்சு அழுத்தி இருப்பாங்கல்ல? இல்ல. ஆனா வந்து அவன் மர்டர் பண்ணிருக்காங்க, எந்த காயமும் இல்லை. ஆனா அவனை குத்தி தான் கொண்டிருக்காங்க. குத்தி தான் கொண்டிருக்காங்க. கழுத்துல குத்தி. ஆமா. கழுத்துல குத்தினா காயம் இருந்திருக்கணும்ல. சைனைடு காயம் இல்லைன்னு சொல்றேன் நான். கொண்டிருக்காங்க. குத்தி தான் கொண்டிருக்காங்கன்னு சொல்றேன் ப்ரோ. சைனைடும் அந்த சும்மா Think. இன்ஜெக்ஷன் மாதிரி தானே. சைனைடும் இன்ஜெக்ஷன் மாதிரி தானே போட்டு இறக்குனா முடிஞ்சு இல்ல. குத்தி இருக்கிறாங்க ப்ரோ. ஆனா காயமே இல்ல, ரத்தம் ஆமா, வரல. காயம் இல்லை, எதுவுமே இல்லை. இது நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, ஆக்சுவலாக நீங்க யோசிச்சீங்கன்னா கிளியரா சொல்லிடலாம். அனசிஷியா அதிகமா கொடுத்து சரி. அனசிஷியா அதிகமா கொடுத்து சேர்த்துருப்பாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. எங்க ப்ரோ யோசிக்கிறதே? நீங்க இல்ல ப்ரோ. நல்ல ப்ரோ. தெரியல. சரி, ஓகே. இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன ஆன்சர் அப்படின்னு.